ஹலோ நண்பா, இந்த ஏர்னிங் வீடியோவில் நம்ம முக்கியமான இன்ட்ரோவை மட்டும் ஏர்னிங் வீடியோவில் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஏர்ன் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏர்னிங் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற எல்லாருமே மினிமம் 7,000 இருந்து மேக்ஸிமம் 14,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதையும் எப்படின்றத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரெஃபருங்க, நோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஜஸ்ட் 1 மினிட் ஒர்க்கு, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்னிங் வீடியோவுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பு, டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாரு. ரெண்டுத்துலையுமே நீங்கள் எதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலையுமே அப்டேட்ஸ் வந்து போட்டுட்ருப்போம், ஓகேங்களா? மஸ்ட் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏர்னிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் ஐடி, டெலிகிராம் அப்புறம் இன்ஸ்டா பேஜ் வந்து கொடுத்துருப்பேன். உங்களுடைய டவுட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கங்க. கமெண்ட் பாக்ஸ்லையும் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் கான்செப்ட் உள்ள போயிடலாங்க, ஓகேங்களா? போகிறதுக்கு முன்னாடி சின்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஃபோனில் வீடியோ பார்க்குறீங்க, இன்னொரு ஃபோனில் தான் நீங்கள் ஏர்ன் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த ஃபோனில் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் தான் வச்சுருக்கீங்க, அந்த ஃபோனில் தான் ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் வீடியோவில் கொஞ்சம் சொல்லும் போது அதை லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ பாருங்க. சொல்கிறத புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் கான்செப்ட் உள்ள போயிடலாங்க. ஏர்னிங் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், வெப்சைட் ஜாயினி லிங்க்ன்ட்டு. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகிறதா இருந்தாலும் போய்க்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து காப்பி ஆகிடுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச ப்ரௌசரில் வந்து போட்டுக்கலாம். மிசி ப்ரௌசர், க்ரோம் ப்ரௌசர் அப்படின்றது எதில் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணி க்ரோம் ப்ரௌசரில் வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணி அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன், ஓகேங்களா? கிளிக் பண்ண அப்படின்னா இன்டர்பேஜ் வந்து இப்படி ஷோ ஆகும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் டெஸ்க்டாப் மோட் வந்து ஆன் பண்ணி கொஞ்சம் பெருசாக வந்து காமிச்சிருக்கேங்க, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய யூசர் நேம், உங்களுடைய நேம் போட்டு பக்கத்தில் ஏதாவது நம்பர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ஓகேங்களா? இப்போ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதாங்க, ஓகேங்களா? ஸ்ட்ராங்காக வந்து செட் பண்ணணும். உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லெட்டரில் போட்டு ஸ்மால் லெட்டர்லேயும், ஓகேங்களா? அதாவது உங்களுடைய நேமோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் லெட்டரில் போட்டுக்கோங்க. மிச்சது ஸ்மால் லெட்டரில் போட்டு அட்டுன்னு போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இயரோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச 4 நம்பரோ போட்டு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இன்வைட் பை வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். அதிலே இன்வைட் கோடு வந்து இருக்குங்க, ஓகேங்களா? இன்வைட் பைன்ட்டு அதில் வந்து போட்டிருக்கோம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், காப்பி பண்ணி போட்டிங்கன்னா தான் வந்து உள்ளே போக முடியும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டு ப்ரைவசி பாலிசின்னு இருக்கும், ஓகேங்களா? அதையும் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்பேஜ், அதாவது இருங்க நான் வந்து இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுனால ப்ரைவசிக்காக பிளர் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு இருக்கும், ஓகேங்களா? ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் பேஜுக்கு வந்து வந்துடுவீங்க. டெஸ்க்டாப் மோடில் வந்து பண்ணாதீங்க, நார்மல் மோட்லேயே பண்ணுங்கள். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் பெருசாக வந்து காமிச்சிருக்கேன். ரிமைண்டர் மீன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ளே போயிடுவீங்க. இல்லை மறுபடியும் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த சைன் அப் பண்ணும்போது என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ அதே யூசர் நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கங்க. பாஸ்வேர்டு வந்து மறக்காதீங்க, ஓகேங்களா? பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி ஏதாவது கூகுள் டிரைவ்லையோ நோட் பேட்லையோ போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லாகின் வந்து பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்பேஜ் வந்து இப்படி தாங்க ஷோ ஆகும், ஓகேங்களா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் டெஸ்க்டாப் மோடில் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் சேல் வந்து போயிட்டுருக்குங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற கான்செப்ட் உள்ள தான் போக போகிறோம். உங்களுடைய ரைட் சைட் கார்னரில் மைனிங் ஆப் வந்து போட்டிருக்கோம், ஏரோ மார்க் வந்து போட்டு காமிச்சிருப்பேன். அதை ஒன்ஸ் அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி இன்டர்பேஜ் வந்து வருவீங்க, ஓகேங்களா? ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆக்டிவ் மைனர் அப்படின்னு இருக்கும், அதையும் ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மைனிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 காயின்ஸ் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? 3 டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. கிளைம் பண்ணி எவ்ரி 3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறது. இதில் இதான் வந்து ஒர்க்கு, ஓகேங்களா? அதாவது அலாரம் வந்து 3 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி செட் பண்ணி இதில் நீங்கள் மைனிங் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கொடுக்க மாட்டாங்க, இதுவும் விஷயந்தான். இந்த காயின்ஸ்லாம் எவ்வளோ வேல்யூ அப்படின்றது நம்ம வீடியோ கடைசியில் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இதில் வந்து நீங்கள் மைனிங் பண்ணி அந்த காயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறது தான் வேலை, ஓகேங்களா? இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து இருக்குங்க, அதை ஒன்ஸ் அது கிளிக் பண்ணிக்கோங்க. மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அந்த ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. சென்ட் இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் ஒன்ஸ் அது மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த வெப்பேஜை வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணணும், ஓகேங்களா? மினிமைஸ் பண்ண தெரியும் தான் நினைக்கிறேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அதை ஒன்ஸ் அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு பேஜுக்கு வந்து இட்டுட்டு போகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து கம்ப்ளீட்னு வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய
அந்த பேஜுக்கே வந்துடுங்க ஓகேங்களா. மினிமைஸ் பண்ண பேஜுக்கே வந்துருங்க. பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இமெயில் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டுன்னு வந்துடும். மறுபடியும் இதை நீங்கள் டெய்லி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தான் உள்ளே போகணுன்றது அவசியம் இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா குரோமில் 3 ஐக்கான் பட்டன் போட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும் ஓகேங்களா. அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. கீழே கிரியேட் ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. குரோம்னு போட்டு அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆட் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப் பார்த்தீங்கன்னா அதாவது முன்னாடி ஸ்க்ரீனில் ஷோ ஆகுங்க ஓகேங்களா. கிளாரிஃபிகேஷனுக்காக ஆப் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். குரோம்னு போட்டு அது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதில் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம் ஓகேங்களா. கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போது நான் உள்ளே போய் காட்டுறேன் ஓகேங்களா. ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக ஆப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்டர்பேஜ் இப்படி தாங்க இருக்கும் ஓகேங்களா. இந்த இன்டர்பேஜில் நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. அந்த காட்டுப்பேனில் ஓகேங்களா மைனிங் ரைட் சைட் கார்னரில் இந்த மாதிரி கோடாரி மாரி போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்பேஜ் ஷோ ஆகுங்க ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக் மைனிங் தான் ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா மைனிங் பாட்டுன்னு போய்கிட்டே இருக்கும். எவ்ரி 3 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் காயின்ஸ் கிளைம் பண்ணுற மாரி இருக்கும் ஓகேங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 காயின் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் லிஸ்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். அதனால தான் நான் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. ஓகே ரைட்டு. டெய்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் டோக்கன்ஸை கிளைம் பண்ணுங்க அவ்வளோதான். இப்போ மேனெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிடலாம் ஓகேங்களா. இதோடைய வேல்யூ எவ்வளோ போகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் செக் பண்ணிவிடுவோம். இப்போது ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்குது. அப்போனா நம்மளால் 8 வாட்டி போயிட்டு டோக்கன்ஸை ரிசீவ் பண்ண முடியும். அப்படி ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா எவ்ரி 3 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 டோக்கனு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 24 டோக்கன் ஓகேங்களா. அப்போ ஒரு டோக்கனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னா 31. அதாவது இந்த டோக்கனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 31 போயிட்டுருக்குங்க ஓகேங்களா. 31னா கூட 744 ரூபா ஓகேங்களா பெர் டேக்கு. அப்படி இருந்தும் எல்லாரையிலே பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸை கிளைம் பண்ண முடியாது ஓகேங்களா. ஏன்னா ஸ்லீப்பிங் ஹவர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் ஒரு 15 டோக்கன் வச்சுக்கலாங்க ஓகேங்களா. ஒரு நாளைக்கு 5 வாட்டி நீங்கள் போயிட்டு மைனிங் ஆன் பண்ணி 15 டோக்கன் கிளைம் பண்ணால் கூட அந்த டோக்கனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 31 ரூபா போகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா பேர் டேக்கு பார்த்தீங்கன்னா 465 ருபீஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதாவது 465 ரூபா ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ஆகும். அப்போ 30 நாள் நீங்கள் ப்ராப்பராக டோக்கன்ஸை கிளைம் பண்ணிங்கன்னா கூட அரௌண்ட் 14,000 பார்த்தீங்கன்னா வருது ஓகேங்களா. இப்போ இது பாதி வேலைக்கு போனால் கூட ஓகேங்களா. ஒரு பாதி வேலைக்கு போனால் கூட நம்மளுக்கு 7,000 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். 7,000ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ப்ராஃபிட் தாங்க ஓகேங்களா. ரைட்டு. மேனெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணியாச்சு. மினிமம் பார்த்தீங்கன்னா 7,000லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 14,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் என்ன ஒர்க்கு அப்படின்னா டெய்லி பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி போயிட்டு மைனிங் ஸ்டார்ட் பண்ணி அந்த டோக்கன்ஸை கிளைம் பண்ணுறது தான் ஒர்க்கு ஓகேங்களா. டெய்லியும் போங்க அந்த டோக்கன்ஸை கிளைம் பண்ணுங்கள். வித்ட்ராவல் லிஸ்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப்பில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் ஓகேங்களா. நம்ம குரூப் ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க ஓகேங்களா. எல்லாமே டீட்டெயிலாக நம்ம குரூப்லேயே போட்டுருவோம். இங்கே பாருங்கள் இந்த ரீசனாக பார்த்தீங்கன்னா சோஷோ வேல்யூ போயிட்டுருக்கு. அதோட லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்களும் இப்போ சீக்கிரமாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீப் ஸ்பீட் போட்டிருப்பேன். அப்புறம் அந்த அறிவாலெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சரு, பேமெண்ட் ப்ரூஃபு ஓகேங்களா. அந்தமாரி விஷயம்லாம் போட்டிருப்பேன். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் தாங்க ஓகேங்களா. அதாவது நீங்கள் ஒரு நாளில் ஏர்ன் பண்ணி வித்ட்ரா பண்ணுற ஆப்ஸ் போட்டிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹை இன்கம் ஏர்னிங்ஸ் போட்டிருப்பேன் ஓகேங்களா. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அப்டேட்டாக இருந்தீங்க அப்படின்னா வித்ட்ராவல் லிஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். அதை பார்த்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா குரூப்லேயே அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தே மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.